வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி மீல் மேக்கர் நகட்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டு கோஸ் டைப்பில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு கிணத்துல எடுத்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பொட்டேட்டோ நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்து போட்டுக்கோங்க. ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு அது நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கட்லெட்டுக்கெல்லாம் நல்லா பிசைகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நகட்ஸ் ஷேப்பில் நம்ம பண்ணி இன்னொரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு நகட்ஸ் டைப்பில் வேணாம், வேறு ஷேப்பில் வேணும்னா நீங்கள் வேறு ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. மைதா 1/4 கப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பரு, ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு தண்ணி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த மாவுக்கு தகுந்த உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வரும். தண்ணியெல்லாம் கரைச்சிக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம், இந்த மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி நார்மலான டைப்பில் வரணும். அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, கடையிலலாம் ஒரு 10 ரூபாய் பேக்கெட் விற்குது. அது வாங்கி நீங்கள் கையில் கூட பொடி பண்ணிக்கலாம். கை குத்துதுன்னா நீங்கள் ஸ்மாஷரில் கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம இந்த நகட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த நகட்ஸை அந்த ஜோள மாவு மைதா மாவில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு பிறகு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரை அது மேலே நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா அதில் ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அது பரட்டி விட்டு அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். செஞ்சு வச்ச பிறகு நம்ம எண்ணெயில் போட்ட வேண்டியது தான். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் அவல், சேமியா, அப்புறம் ஓட்ஸ் இருந்தால் ஓட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 பொருளை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.